ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் நம சிவாய. அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல் திருக்கோயில் தேவாரத்தலங்களில் 60வது திருத்தலம். அம்மனின் சக்தி பீடங்களில் 51வது ஞான சக்தி பீடம். கோயில் அவ்வளோ அற்புதம். கோயிலை பார்க்க கண்கூடி வேணும். புண்ணியம் பண்ணவங்க மட்டுமே போகக்கூடிய கோயில்களில் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப இல்லை. நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவர் அமைய, நல்லபடியாக உத்தியோகம் உயர்வு கிடைக்க, நாட்டில் தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்க, அத்தனைக்கும் இந்த கோயில் வேண்டிக்கலாம். நம்மளோட வாழ்வாதாரம் எந்த மட்டத்தில் இருந்தாலும் அந்த மட்டத்துலேருந்து அப்படியே மேலே ஏறி வரும் இந்த கோயில் போயிட்டு வந்தால். இந்த கோயிலில் திருக்கல்யாணம் கிடையாது சுவாமிக்கு. கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செய்து வந்த சிவகணங்களான புட்பந்தனும் மாலியவன் இருவரும் தங்களில் யார் சிவனுக்கு அதிகம் பூஜை செய்கிறாங்கன்ட்டு 2 பேருக்கும் போட்டி வந்துச்சு. 2 பேரும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுத்து, ஒருத்தர் சிலந்தியாகவும் ஒருத்தர் யானையாகவும் பிறக்கும்படி சபித்து கொண்டார்கள். இதனால் மலியவான் சிலந்தியாகவும் புட்பந்தனன் யானையாகவும் பிறந்தான். இருவரும் இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டாங்க. இவங்க இருவருக்கும் இங்கேயும் போட்டி உண்டானது. இதில் சிலந்தி யானையின் தும்பிக்குள் புகுந்தது. இதில் சிவபெருமான் யானைக்கு மட்டும் முக்தி கொடுத்தார். சிலந்தி யானையை கொல்ல முயன்றதாக மீண்டும் பிறக்கும்படி சபித்தார். சிலந்தி சோழ மன்னன் சுபவேந்தர் கலாவதியின் மகனாக பிறந்தார். இவர்தான் கோச்செங்கு சோழ மன்னன். இந்த மன்னன் தான் தன்னோட முற்பிறவியின் பயனால் யானைகள் புக முடியாதபடி சிவனுக்கு மாடக் கோயில்கள் கட்டினார். இந்த கோயிலையும் யானை புகாதபடி தான் திருப்பணி செய்து வந்தார். இந்த மன்னனுக்கு இந்த கோயிலில் சந்நிதி இருக்குங்க. ஒரு கோயில் போயிட்டு வந்தால் கோயிலோட தல வரலாறும் தல சிறப்பும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்போ தான் இன்னும் நல்லபடியாக அந்த கோயிலை பார்த்துட்டு வர முடியும். இந்த கோயிலில் ஏன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது இல்லைன்னா, சிவனை வேண்டி அம்பாள் தவம் இருந்ததுனால சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். ஆனால் திருமணம் செய்து கொள்ளலை. எனவே இங்கே சுவாமிக்கு திருக்கல்யாணம். பள்ளியறை பூஜை கிடையாது, ஆனால் பள்ளியறை உண்டு. பள்ளியறைக்கு சொக்கநாதரும் மீனாட்சியும் தான் போவாங்க. சிவனும் அம்பாளும் மட்டுமின்றி இங்கு உள்ள வேற எந்த சுவாமிக்குமே திருக்கல்யாணம் நடக்காதுங்க. சுவாமி ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானத்துக்கு எதிரே வாசல் கிடையாது. 9 நவத்துளைகள் மட்டுமே உண்டு. கல் ஜன்னல்கள். பக்தர்கள் இந்த துளை வழியாகவே சுவாமியை தரிசிக்கலாம். துளைக்கு எதிர்த்தாப்பில் நந்திகேஸ்வரர் இருக்கார். சைடில் ஒரு வழி இருக்குது. எல்லோரும் இப்போ அந்த வழியாக தான் சுவாமியை பார்த்துட்டு வராங்க. நாங்கள் நட சாத்திரத்துக்கு முன்னாடி உள்ள பூஜையை தான் பார்த்தோம். எங்களுக்கு அந்த ஒளியில் தான் எங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி தாய் காட்சி கொடுத்தாங்க. அதே போல் ஜம்புகேஸ்வரரையும் நல்ல நட சாத்திரத்துக்கு முன்னாடி உண்டான பூஜையை பார்த்தோம். ரொம்ப மனசுக்கு திருப்தி. எங்களுக்கு பிரசாதம் கிடச்சிது. அதே போல் கோயிலில் ஒருத்தங்க கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டாங்க. அவங்க எங்களுக்கு தாலி சரடும் தாம்பூலமும் கொடுத்தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. திருச்சியிலேருந்து நீங்கள் ஸ்ரீரங்கம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா திருவானைக்காவல் கோயிலாண்டே நிறுத்துகிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு திருவானைக்காவல் கோயிலுக்கு போகலாங்க. கோயில் இரவு 9 மணி வரை இருக்குங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.